ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது 2024 முடிந்து 2025 ஆண்டானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய 2025 ஆண்டு நவக்கிரகங்களால் கண்கொத்தி பாம்பாக நம்மளை ஏதாவது நவக்கிரகங்கள் பார்த்துட்ருக்கா? அந்த நவக்கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ வாங்க கன்னி ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி கன்னி ராசிக்காரங்களுக்கு 2025 புத்தாண்டு பிறந்த முதல் மாதத்திலிருந்து இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்றரக்கமான பலன்களை பார்க்குறோம். நவக்கிரகங்கள் ஒரு சில நாள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. அதுவும் நம்ம 2024 நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்போம். நம்ம ராசிக்கு இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாக்கு பிடிக்காத முடியாத பல பிரச்சனைகளை பார்த்துட்டோம். இப்படி பார்த்த நம்ம வாழ்க்கையில் புது வருடம் வசந்தத்தை கொண்டு வரணுமா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாம் அடியெடுத்து வைப்போம். அந்த எண்ணம் நமக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத தான் கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசிக்காரங்க உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் கன்னி ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கன்னி ராசிக்காரங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது கன்னிராசி உத்திர 2, 3, 4 பாதங்களில் பிறந்திருப்பீங்கள்ல, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்கிறேன். இந்த நட்சத்திரக்காரங்க என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய ஆண்டில் ஜனவரியிலிருந்து தொழில் வியாபாரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த மந்த நிலையெல்லாம் சரியாகி உங்களுக்கு மந்த நிலையானது மாறும். அப்புறம் உங்களுடைய தொழிலில் விற்பனையானது அதிகரிக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி விற்பனையே அதிகரிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த வருத்தம் எல்லாமே புதிய ஆண்டு ஜனவரியிலிருந்து நீங்க போகுது. விற்பனையானது உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அப்புறம் பழைய பாக்கிகள்லாம் வசூலாவதில் வேகம் காட்டணும். அப்படி வேகம் காட்டினீங்கன்னா அந்த வேகத்துக்கேற்ப எல்லாத்தையுமே உங்களால் வசூல் செய்ய முடியும். அதை விட உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் புத்தி சாதுரியம் இருக்கும். அந்த புத்திசாலியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து ஈஸியாக பாராட்டானது பெற முடியும். ஸோ பாராட்டு பெறுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலையெல்லாம் அமையும். பதவி உயர்வு கூட கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. குடும்பத்தில் மெயினாக ஒரு விதமான நிம்மதி காணப்படும். நீங்கள் விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியானது அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை விட கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் முழுசாக நீங்கோ. குழந்தைகளுடைய செயல்களால் கூட பெருமையானது உங்களுக்கு அடைய முடியும். உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாகையை சூட முடியும். ஆக மொத்தம் கன்னிராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சூப்பரான பலன் கிடைக்க போகுது. மெயினாக ஆரோக்கியத்தில் உங்களுக்கான குறைபாடுகள் நீங்க போகுது. ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக இருக்குங்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் எதுக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும், தலைவலி, காய்ச்சல் போன்று. அது வந்ததுன்னா அதை அப்பப்போ சரி பண்ணிக்கோங்க. ஓகே தான். ஸோ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஆண்டில் ஜனவரி 1க்கு மேலே திடீர் செலவுகள் உண்டாகுமா. அதனால் செலவுகள் பண்ண விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஆன்மீகத்தில் ஈடுபாடானது காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரும். அதனால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது நல்லது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பகிரத பிரயாத்தனம் செய்வதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்திடுங்க. அப்புறம் சிறிய முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்பு கைகூடும். அதனால் சிறிய சிறிய வாய்ப்புகள் செய்து எல்லா இதையுமே வந்து கைகூடுற மாதிரி பார்த்துக்குங்க. மேலும் உங்கள் கௌரவமானது அதிகரிக்கும். இதை விட எல்லாத்துக்கும் மேலே புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும். அதை கண்டிப்பாக இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. சக வியாபாரிகளோடு ஒத்து போகிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையும். பெரிய கடன்கள்ல இருந்து விடுபடவும் வழி கிடைக்கும். அப்புறம் உற்பத்தி சார்ந்த தொழிலாளர் துறைகளிற்கு தோய்வின்றி தொழிலானது நடைபெறும். அப்படி நடைபெறக்கூடிய இந்த டைம் வந்து தொழிலை விரிவுபடுத்துவது பண்ணிங்கன்னா ஈஸியாக விரிவு பண்ணிக்கலாம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரங்க ரொம்பவே யோசித்து நிதானத்தோடு செயல்படணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் கன்னி ராசிக்காரங்க சித்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய இந்த ஆண்டு வீட்டை விட்டு வெளியே தங்குவதற்கு சூழ்நிலை உங்களுக்கு நேரிடும். அப்புறம் பதவிகளில் முன்னேற்றமானது உண்டாகிற மாதிரி காலம் இது. கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் ரொம்ப முக்கியம். அதை விட பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது அப்போ தான் உங்களுக்கு இருக்குது. நஷ்டம் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சமயோகித புத்தி கூர்மையால் திடீரென்று வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. சக ஊழியர்களோடு கவனமாக பழகிறது ஒரு பக்கம் நல்லது. ஆனாலும் பண சம்பந்தமான விஷயங்களில் கவனத்தோடு செயல்படணும். எந்த ஒரு வேலையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்யணும். அப்படி செய்து முடிக்கிறது ரொம்ப 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 நல்லது. எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களுடைய உதவியும் வந்து கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்களை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆண்டு தொடங்கிய ஜனவரியிலிருந்து இருக்க போகுது. ஆக மொத்தம் நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை கன்னிராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி பொதுவாக உங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஆண்டு ஜனவரி 1லிருந்து இது நடக்கும் என்று சில விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அரசியலில் இருக்கிறவங்களும் கலைத்துறையில் இருக்கிறவங்களும் இதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பலவிதமான பலன் கிடைக்கும் என்று சொல்லலாம். ஸோ அதனால் அரசியலில் இருக்கிறவங்களும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அரசியலில் இருக்கிறவங்க உங்களுக்கு மக்கள் நலப்பணிகளில் கவனத்தோடு ஈடுபடணும். அப்போ தான் உங்களுடைய புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமானத்திற்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைவு வராது. இருந்தாலும் பொது பணிகளுக்காக உங்கள் கைப்பணத்தை செலவழிக்கக்கூடிய முன் யோசனை செய்து கொள்ளுங்க. மற்றபடி எதிரிகளுடைய முட்டுக்கட்டைகளை தவிர்த்து வளர்ச்சியை வந்து ஈஸியாக காண்பீங்க. கட்சியில் உங்களுடைய மதிப்பு உயரும். அதே சமயம் குறுகிய கண்ணோட்டத்தை தவிர்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குறுகிய கண்ணோட்டத்தை தவிர்க்கலாம், அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அதனால் குறுகிய கண்ணோட்டத்தை தவிர்த்துக்கிட்டு அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு ப்ராட் மைண்டடாக செயல்படுங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சக கலைஞர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இதனால் படிப்படியாக வளர்ச்சி அடைவது ஈஸியாக உங்களுக்கு அமையும். எல்லாத்தை விட பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனாலும் அனாவசிய செலவுகளை செய்வது நேரிடும். அந்த அனாவசிய செலவுகள் செய்வதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அனாவசிய செலவுகள் செய்யும்போது அதனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ அனாவசிய செலவுகள் செய்வதை ரொம்ப வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் சிறு தடங்கல்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தடங்கல்கள் ஏற்படும் போது நீங்கள் நிதானத்தை இழக்காதீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கலைத்துறையில் ஓஹோன்னு இருக்க முடியும். அவ்வளோதாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அரசியலில் கலைஞர்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி வரக்கூடிய ஆண்டு பரிகாரம் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முடிந்தவரை புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வரணும். அவர் அந்த மாதிரி வலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டங்கள்லாம் வந்து நீங்கும். அப்புறம் உங்களுக்கு புதிய ஆண்டில் அதிர்ஷ்டக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கள், புதன், வியாழன். அப்புறம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, 3, 5. ஸோ உங்களுக்கான எண் அப்புறம் கிழமை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப செயல்படுங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.